ஐயா நான் சொல்லல, அந்த ஈவ் டீசிங் மேட்ரு பெண்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிருக்கீங்கய்யா. ஆ, சரி, அடுத்த லெட்டர் கொடு. ஆ. நம்ம அப்பாவுக்கு லெட்டர் படிக்கிறதுனா இவ்ளோ பிடிக்குமா? இத்தனை நாள்ல இது தெரியாம இருந்துட்டோமே. வேலை, உண்மையிலே இந்த லெட்டர் எழுதினவங்க நம்மளை நேர்ல வந்து பாராட்டி இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காதுல்ல? ஆமாங்கய்யா, இதுல ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க படிக்க அப்படியே ஜிவ்வன் இருக்குங்கய்யா. ஆ, அதே தான்டா. இப்ப தெரியுதா நான் ஏன் தினமும் ஒரு நாள் கூட விடாம இந்த லெட்டரை எல்லாம் படிக்கிறேன்னு? ஆ புரியுதுங்கய்யா, புரியுது. ம். ஆ, அக்கா, இவ்வளவு பேரும் நம்மளை பாராட்டி வாழ்த்து லெட்டரை போட்டிருக்காங்க. இத பத்தி நீ என்னக்கா நினைக்கிற? ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு நினைக்கிறேன். ஆனா நீ விட மாட்ட போலயே. ம். ஆ, ஆ, சூப்பரா இருக்கு தம்பி. ஆமாக்கா, மனிதனோட பரிணாம வளர்ச்சியிலையும் கண்டுபிடிப்புலயும் இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, அது இந்த லெட்டர் எழுதுற பழக்கமும் அதை வாசிக்கிற பழக்கமும் தான்க்கா. அக்கா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட சைகையில பேச ஆரம்பிச்சு மொழியை உருவாக்கி எழுத்துக்களை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சியால உலகத்தோட எந்த ஒரு மூலையில இருந்தாலும் வீடியோ கால் மூலமா பேசுற அளவுக்கு வந்துட்டோம். ஆனா வரலாற்றுல இடம் பிடிச்சது என்னவோ இந்த கடிதங்கள் தான்க்கா. இந்த கடிதங்கள் எல்லாம் இன்னும் பல நூற்றாண்டுகள் போனாலும் அப்படியே நிலைச்சு நிற்கும்க்கா. ஏன்னா அதுல வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லக்கா, ரத்தமும் சதையும் உயிரும் உணர்வும் நிறைஞ்சு ததும்பி இருக்குக்கா. ஆ, தம்பி, ஃபோன் வருது. நான் போய் பேசிட்டு வரேன். ஆ, சரி. தப்பிச்சேன். அடேங்கப்பா, லெட்டருக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஜெனரேஷன்ஸ் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசாம நாமளும் அப்பாவுக்கு லெட்டர் எழுதினா என்ன? மனசுல இருக்கிற எல்லா அன்பையும் ஏக்கத்தையும் மொத்தமா கொட்டிடலாம்ல. ம். ஐயோ வேண்டாம். சப்போஸ் நாம எழுதுற லெட்டர் அப்பாவுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா முகம் கொடுத்து பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காரு. ஆர்வத்துல நாம ஏதாவது பண்ண போய் அப்புறம் அதுவும் இல்லாம போயிட போகுது. ம். என்ன பண்ணலாம்? இப்படி செஞ்சா எப்படி? நாம மனசுல நினைக்கிறதெல்லாம் லெட்டரா எழுதுவோம். ஆனா பேரு போட வேண்டாம். அவர் படிச்சா மட்டும் போதும். நமக்கு ரிப்ளை எழுதணும்ல அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 1 வீக் கான்வர்சேஷனா மட்டும் இருந்துட்டு போகுது. ஓகே, நல்ல ஐடியா தான். இதுல எந்த பிரச்சனையும் வராது. என்ன எழுதலாம்? வேலை, இன்னும் எத்தனை லெட்டரா இருக்கு? ஐயா இன்னும் 10 லெட்டர் இருக்குங்கய்யா. ஐயா பேசாம நாளைக்கு படிச்சிடலாமா ஐயா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இன்னும் 10 லெட்டர் தானே, ஒரே வழியா இன்னைக்கு படிச்சு முடிச்சிருவோம்டா. ஆ எடு. இந்தாங்க. ஐயா ஐயா ஃபோன் வருதுங்கய்யா. டேய் டேய் டேய், என் போன் தானே அடிக்குது, நீ ஏன் பதற? அமைதியாடுறா. நம்ம மாவட்டம் தான் பண்றாப்ல. இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க.
ஹலோ மாவட்டம். என்ன சங்கதி? அப்பா முல்லா சாமி, என்ன? கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு, எஸ்கேப் ஆயிட வேண்டியது. என்ன இது, அப்பாவையும் காணும் வேலுவையும் காணும், 2 பேரும் எங்க போயிட்டாங்க? சரி ஓகே, இதான் சான்ஸ். லெட்டரோட லெட்டரா மிங்கிள் பண்ணி வச்சிடலாம். வேலை வேலை ஐயா அதுக்குள்ள எங்கடா போயிட்ட? இல்லைங்கய்யா. வா அடுத்த லெட்டர் படிக்கலாம் வா. ஐயோ வாங்கண்ணா. வேலை ஐயா யாரோ வயசான அப்பா எழுதிருக்காரா? பாவம் பையங்கெல்லாம் கைவிட்டாங்களாம். குடியிருக்க வீடு கூட இல்லையா? இது உண்மை என்னன்னு நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி விசாரிச்சு வை. உண்மையா இருந்தா நிச்சயமா ஏதாவது பண்ணுவோம். என்ன? சரிங்கய்யா, நான் விசாரிச்சு சொல்றேங்கய்யா. சரி அடுத்த லெட்டர் கொடு. ஹேய் இங்க பாத்தியா?